உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 30:11, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். எத்தனை பேர் எனக்கு புலம்பிட்டு இருக்கீங்க? ஐயோ எனக்கு எதுவுமே பிடிக்கல, இந்த வாழ்க்கை பிடிக்கல, போர் அடிக்குது, ஏசு என்னை மட்டும் இப்படி அம்போன்னு விட்டுட்டாரு, மற்றவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறாருங்க, என்கிட்ட இருக்கிறதையும் பிடுங்கிக்கிறாரு. எத்தனை பேர் அப்படி ஒன்று சொல்லிகிட்ருக்கீங்க? தேவன் ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நல்லது நடக்கணுன்னுக்காக தான், அவர் நல்லது செய்யணுன்னுக்காக தான் உங்களை அழைத்து கொண்டு போகிற பாதை தான் இது. புலம்பாதீங்க, புரிஞ்சுக்கோங்க, தேவனை புரிஞ்சுக்கோங்க. எதுக்கோ ஒன்றுக்கு புலம்பிட்டு நின்றுட்டு இருக்கீங்கள, தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல பாதையை அமைச்சு கொடுப்பார். வேறு வழி இல்லை, அதனால தான் இந்த வேலையில் இருக்கேன், வேறு வழி இல்லை, அதனால தான் இந்த குடிக்கார கணவரோடு வாழ்கிறேன், வேறு வழி இல்லை, இவங்க தான் என் பிள்ளைங்க, வாழ்ந்து தான் ஆகணும், காலத்தின் கட்டாயம், வேறு வழி இல்லை, இந்த வியாபாரம் தான் செய்து ஆகணும் அப்படின்றீங்களே. தேவன் உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லைன்னு உட்கார்ந்துட்டுருக்கீங்களா? தேவனால் உங்களுக்காக புதிய வழிகளை உண்டாக்கி தர முடியுங்க, புதிய பாதைகளை உருவாக்கி தர முடியும். சரிங்களா? மனுஷங்க தார் ரோடு போடுவாங்க, மண் மேலே போடுவாங்க, தார் ரோடு போடுவாங்க, சிமெண்ட் ரோடு போடுவாங்க. ஆனால் நம்ம தேவன் நினச்சா கடலுக்குள்ளேயே ரோடு போட்டு தருவார். அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, அதனால தான் இங்கே உட்காந்துட்ருக்கேன், இதெல்லாம் சகிச்சிக்க வேண்டியதாக இருக்குது புலம்புறீங்களே. இல்லை, தேவன் நினச்சா உங்களுக்காக தண்ணீரில் கூட ரோடு போட்டு தர முடியும். சரிங்களா? அவர் பரலோகத்தில் தங்கத்திலேயே ரோடு போட்டு வச்சுருக்காராங்க. சூப்பரில் கோல்டு எடுத்து ரோடு போட்டு வச்சுருக்காராம். எவ்வளோ பெரிய பணக்கார தேவனை நீங்கள் வணங்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஏங்க கவலைப்படுறீங்க? நம்ம தேவன் அவ்வளோ பெரிய பணக்காரு, அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நாம் ஏசு இருக்கார்ல, ஒரு பெரிய பணக்கார விட்டு பிள்ளைங்க, அவரை தான் நம்ம வணங்கிட்டுருக்கோம். உங்களுடைய புலம்பலை அவர் என்ன பண்ணுவார்? ஆனந்த களிப்பாக மாற்றி கொடுப்பார். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ளே உங்களை கொண்டு போகிறாரு. சரிங்களா? உங்கள் வாழ்க்கையை நன்றாக அமைத்து தருவார். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கும், அதை மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, புலம்புறதை நிறுத்துங்க. சரிங்களாங்க? ஒரு கும்மலே புலம்பிச்சிங்க, வனாந்திரத்தில் உட்காந்து புலம்பிச்சு. யாத்திராகமம் 16:3. அவங்க பயங்கரமாக ஒரு கும்பல், ஒரு லட்சக்கணக்கான மக்கள் புலம்பிகிட்டு இருந்தாங்க. யாத்திராகமம் 16:3, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே. நாங்கள் இறைச்சி பாத்திரம் பக்கத்தில் உட்காந்து செத்து போயிருந்தா கூட நல்லாயிருக்கும். எகிப்தில் நல்லா நாங்கள் கறி சாப்பிட்டோம், கோழி கறி சாப்பிட்டோம், ஆட்டுக்கறி சாப்பிட்டோம், பீஃப் சாப்பிட்டோம். ஆனால் இங்கே பட்டினி போடுறீங்களே, வனாந்திரத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு விடுதலை விடுதலைன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து எங்களை பட்டினியால் சாவடிக்கிறீங்களேன்னு யார் சொன்னது? அடிமைகள். விடுதலை பெற்று வந்த மக்கள் அழுறாங்க, மோசையை பார்த்து புலம்புறாங்க. ஐயோ அங்கே நல்லா இருந்துச்சு, இறைச்சி பாத்திரம் பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம், ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் வீட்டில் இறைச்சிக்குன்னு தனி பாத்திரம் வச்சுருப்பாங்கள்ல. என்னுடைய ஃபஸ்ட்டு தங்கச்சி அவங்க வீட்டிலலாம் இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மண்பானை சட்டி வச்சுருப்பாங்க, அதில் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய தங்கச்சி அப்படி தான் வச்சுருப்பா. இவங்களும் இந்த எகிப்தில் வாழ்ந்த அடிமைகளில் இறைச்சி செய்வதற்காகவே தனியான பாத்திரங்கள் வச்சுருக்காங்க. எவ்வளோ சாப்பாட்டு பிரியர்களில் பாருங்களேன், புலம்புறாங்க, ஐயோ இறைச்சி இல்லையே, அது இல்லையே, இது இல்லையேன்னு. உடனே தேவன் என்ன சொல்கிறாரு பாருங்களேன். யாத்திராகமம் 16:4,
நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணுவேன். வானத்திலேருந்து உங்களுக்கு அப்பம் வரும். எகிப்து சாப்பாடை நினச்சி புலம்புறீங்களே, உங்களுக்கு வானத்திலிருந்து தேவதூதர்கள் சாப்பிட்ற சாப்பாடே கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்ம தேவன் சொல்கிறாரு. உடனே இவங்க அமைதியாகிடுறாங்க, ஆனந்த களிப்பாக மாறிட்டாங்களா. அதுக்கப்புறம் மன்னாவை சாப்பிட்டுட்டு திரும்பவும் புலம்புறாங்க. அப்போ அவங்க என்னாகமம் 11:5 பாருங்களேன். நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். ஐயோ, திரும்பவும் எகிப்து சாப்பாடு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவதூதர்கள் சாப்பாடு அவங்களுக்கு மூஞ்சில் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் அழுகுறாங்க. ஐயோ, நாங்கள் எகிப்தில் அது பணமே கொடுக்காம நிறைய மீன் சாப்பிட்டோம், ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை, இந்த மன்னாவை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. திரும்பவும் புலம்புனாங்க. அப்புறம் தேவன் என்ன பண்ணார்? காடைக்கறி கொடுத்தாரு. அப்படிதான் நம்ம தேவன். யாராவது புலம்புனீங்கன்னா அவர் பதில் கொடுப்பார், கவலைப்படாதீங்க, ஆனந்த களிப்பாக மாற்றுவார். உங்களை ஏதோ உங்கள் வாழ்க்கையை நன்றாக அமைச்சு தரணும்னு அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து தான் தேவன் உங்களை இந்த பாதை வழியாக, இந்த வனாந்திர பாதை வழியாக கொண்டு போகிறாரு. அது ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் தேவனை புரிஞ்சுக்கணும், சரிங்களா? உங்கள் பிள்ளைங்களை புரிஞ்சுக்கணும், உங்கள் கணவரை புரிஞ்சுக்கணும், உங்களை சுற்றி இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு யாரை புரிஞ்சுக்கணும்? தேவனை புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த வனாந்திரம், ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த வறுமை, ஏன் இந்த கடன், ஏன் இந்த வனாந்திரம்னா ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கை, உங்கள் பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைத்து தருவதற்காக தான் இந்த வனாந்திர பாதை வழியாக நீங்கள் போகிறீங்க. நீங்கள் புலம்புறீங்க, அந்த சத்தத்தை அவர் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாரு. உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். சரிங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.